நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நில்லுங்க. என்ன இது? இந்த பல்லக்குல இருக்கிறது யாரு? வணக்கம் மகாராஜா, நான் தான் உங்க சேவகன் ராமகிருஷ்ணன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழி தெரியலையா? மகாராஜா, நீங்க தானே சொன்னீங்க மாளிகையில என்னோட கால் படவே கூடாதுன்னு. நான் என்ன பண்றது, ஒரு முக்கியமான காரியமா வந்தேன். அதுக்காக இப்படி வந்திருக்கியா? ஆமா மகாராஜா, நான் உங்க உத்தரவை மீறவே இல்ல. பாத்தீங்களா, பல்லக்குல வந்திருக்கேன். என் கால் மாளிகையில படவே இல்லை. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னுடைய நகைச்சுவையை ரசிக்கிற மனநிலையில நான் இப்ப இல்ல. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எதுக்காக நீ இப்படி இந்த மாதிரி இந்த பல்லக்குல வந்திருக்கேன்னு சொல்லு. மகாராஜா, மகாராணி சின்னாதேவியோட தம்பி வாசுதேவரோட கோழி இல்ல 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 ரூபவதி சம்பந்தப்பட்ட விஷயம். வாசுதேவாவோட ரூபவதி சம்பந்தப்பட்ட விஷயமா? ஆமா மகாராணி, ரூபவதியே தான். மகாராஜா, உங்களுக்கு என் மேல கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்ததுன்னா தயவு செஞ்சு என் கூட வாங்க. ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. தயவு செஞ்சு என் கூட வாங்கல. மகாராஜா, ஒரு தடவை வாசுதேவாவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நீங்க கண்டிப்பா போயே ஆகணும். எனக்காகவாவது. சரி மகாராணி சின்னாதேவி, உன்னுடைய ஆசை இதுதான்னா நான் நிச்சயமா போறேன். வாங்க மகாராஜா, திருப்புங்க சீக்கிரம். நில்லுங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உனக்கு இது சரின்னு தோணுதா? அதான் நான் நடந்து வருவேன், ஆனா நீ பல்லக்குல வருவியா? என்ன இருந்தாலும் உங்களோட உத்தரவை என்னால மீற முடியாது இல்லையா அரசே? நீ இப்பவே இந்த கணமே பல்லக்குல இருந்து இறங்கி என் கூட நடந்து வா. ஆனா மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, இது என்னுடைய கட்டளை. அதனால உடனடியா நான் சொன்னதை செய். உத்தரவு மகாராஜா. இறக்குங்க, பல்லக்கு கீழே இறக்குங்க. மெதுவா புறப்படுவோம் அரசே. டே முட்டாளுங்களா, நீங்க ஏன்டா இப்படி பண்ணீங்க? நான் இந்த கோழி ராமகிருஷ்ணன் கிட்ட இருக்கிறதா சொல்லி அவன் மேல குற்றத்தை சுமத்திட்டு வந்திருக்கேன். ஆனா இது குருஜி. இது மகாராஜாவுக்கு தெரிஞ்சா எனக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு. சீக்கிரமா கொடுக்கணும் கடவுள் வேண்டிக்க. ஏன்டா என் முகத்தை அப்படி பாக்குறீங்க? இது மகாராஜாவோட மச்சான் வாசுதேவனோட கோழிடா. முதல்ல அதை புடிச்சு கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வாங்க. என் வீட்டுக்குள்ள அது இருக்க கூடாது. புடிச்சிட்டு போங்கடா. சரி குருஜி, இப்பவே கொண்டு போய் விட்டுறோம். நானும் வரேன், வாங்க. புடிங்க. இந்த பக்கம் புடி. டேய் புடுடா. இது குருதேவரோட வீடாச்சே. ஆமா மகாராஜா, அதனாலதான் இப்ப நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நாம தேடுற கோழி ஆச்சாரியார் வீட்டுல தான் இருக்கு. ஆனா குருதேவர் அந்த கோழி உன் வீட்டுல இருக்குன்னு சொல்றாரு. ஆனா நீ குருதேவரோட வீட்டுல இருக்குன்னு சொல்ற. என்ன நம்புங்க அரசே, கோழி உண்மையிலேயே இப்போ இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு. சரி வா. உத்தரவுங்க. வா வந்துரு. வாங்க. டேய் முட்டாளுங்களா, கோழியை கூப்பிடுறீங்களா இல்ல அழகான பொண்ணை கூப்பிடுறீங்களா? குருஜி, நாங்க அப்படி எல்லாம் எதுவும் பார்க்கல. அந்த மாதிரி கண்ணோட்டத்துல பாக்குற என்ன எங்களுக்கு கிடையாது. நாங்க ரொம்ப நல்ல பசங்க குருஜி. இருங்கடா, நாம 3 பேரும் சேர்ந்து அத லாவகமா பிடிக்கணும். புடிங்கடா. போயிடுச்சுடா, வெளியே ஓடி போயிடுச்சு. கடவுள் புண்ணியத்துல அந்த கோழி இங்க இருந்து போயிடுச்சு. இனி அந்த கோழியை என் வீட்டுல நான் ஒளிச்சு வச்சிருக்கேங்கிற பழி நிச்சயமா என் மேல வராது. குருஜி, கோழிதான் போயிடுச்சுல, அப்புறம் எதுக்காக நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க? குருஜி, ஒரு நொடியில நீங்க தப்பிச்சிட்டீங்க. மகாராஜா, இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல மகாராஜா. அந்த கோழி ராமகிருஷ்ணன் வீட்டுல தான் இருந்தது. இந்த முட்டாளுங்க தான் அதை புடிச்சு இங்க கொண்டு வந்தாங்க மகாராஜா. ஒருவேளை நீங்க தண்டனை கொடுக்கணும்னா இவங்களுக்கு கொடுங்க மகாராஜா. அப்படியா? இவங்க 2 பேரும் தானா? மகாராஜா,
இவங்க 2 பேருக்கும் உடனடியா மரண தண்டனையை கொடுத்துருங்க. என்னது குருஜி? நாங்க என்ன பாவம் பண்ணன்னு சொல்லுங்க. நாங்க உங்க சிஷ்யர்கள் தானே குருஜி. உங்களுக்கு நாங்க எவ்வளவு சேவை செஞ்சிருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? ஐயா விடுங்கடா. குருதேவா, உங்க சிஷ்யர்களை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. ஆகட்டும் மகாராஜா, அமைதியா இருங்கடா. மகாராஜா அந்த கோழி. என்ன கோழி ராமகிருஷ்ணா? அதுதான் பறந்து போயிடுச்சே. எனக்கு அந்த கோழி திரும்ப வேணும். அந்த கோழியை பிடிச்சு கொண்டு வர போறது யாருன்னு சொல்லுங்க. மகாராஜா, மரண தண்டனை அறிவிச்சதுனால அந்த கோழியை யாரும் பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. ஒருவேளை நாம பரிசு கொடுக்கறத அறிவிச்சோம்னா அது வெற்றிகரமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தீர்வு நல்லா இருக்கே ராமகிருஷ்ணா. நான் கோழியை பிடிச்சு அரசவைக்கு கொண்டு வரவங்களுக்கு 25 பொற்காசுகளை பரிசா கொடுக்கறத அறிவிக்கிறேன். குருதேவா, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல யோசனை மகாராஜா. குருஜி, இது என்ன அநியாயமா இருக்கு? கோழியை நாங்க பிடிச்சா எங்களுக்கு மரண தண்டனை. வேற யாராவது பிடிச்சு கொண்டு வந்தா மட்டும் அவங்களுக்கு பரிசா என்ன கொடுமை குருஜி? வாய மூடு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, எனக்கு அந்த கோழி வேணும். பரிச பத்தி நாட்டு மக்களுக்கு உடனே அறிவிக்க சொல்லு. கண்டிப்பா மகாராஜா. எங்க இருக்கு என்னோட ரூபாவதி? எனக்கு அது வேணும். பக் 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 பக். அமைதியா இரு வாசுதேவா, அமைதியா இரு. உன் கோழி கிடைச்சு. ரூபாவதி. அததான் சொல்ல வந்த ரூபாவதி. மகாராஜா, அந்த தங்க முட்டையிற கோழி என்கிட்ட தான் இருக்கு. இல்ல என்கிட்ட இருக்கு. பொய் சொல்றாங்க, அது என்கிட்ட தான் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அது என்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, என்கிட்ட தான் இருக்கு. இல்ல அமைதி. மகாராஜா, நாம ஒரு கோழியை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க ஏகப்பட்ட கோழியை கொண்டு வந்திருக்காங்க. மகாராஜா, அலசி ஆராயாம கொடுக்கப்படுற யோசனையால இந்த மாதிரி தான் நடக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொன்னதை கேட்டு தங்க முட்டையிடுற கோழியை கொண்டு வரவங்களுக்கு 25 தங்க நாணயங்களை பரிசா கொடுக்க போறோம்னு அறிவிச்சோம் இல்லையா? நீங்க தானே அறிவிச்சீங்க மகாராஜா. அது அப்பாவி மக்களையும் பேராசக்காரங்களா மாத்திடுச்சு மகாராஜா. எல்லாரும் அவங்களோட கோழிகளை கொண்டு வந்து அவங்க அதிர்ஷ்டத்தை பரிசோதிக்க வந்திருக்காங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லு, இப்ப எப்படி கண்டுபிடிக்க போற நம்ம வாசுதேவரோட ரூபவதிய? பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, உன்கிட்ட இதுக்கு ஏதாவது யோசனை இருக்கா? ஒரு யோசனை இருக்கு மகாராஜா. எது போலி எது உண்மைங்கிறத இப்ப நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நன்றி தேவி. முந்திரியா? வாசுதேவோட கோழி முந்திரி சாப்பிடுமா? பிரமாதமான யோசனை ராமா. முந்திரிய பார்த்ததும் வாசுதேவனுடைய கோழி ஓடி வர போகுது. இந்த பிரச்சனைக்கு நீ ரொம்ப சுலபமான வழியை கண்டுபிடிச்சிட்ட. வேலைக்கு ஆகாத யோசனை. எவ்வளவு முந்திரி பாதாம் மீனா போச்சுன்னு பாத்தியா? டே குண்டப்பா, இதனடா சொன்ன இந்த கோழிக்கு முந்திரினா ரொம்ப பிடிக்கும்னு. நான் எப்ப சொல்ல? எல்லா கோழியும் முந்திரி சாப்பிடுமே. நீ ஏன் நல்லா பாலு. இப்ப நான் என்னடா பண்றது? மகாராஜா, இவன் இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிட்டான். மகாராஜா, இவன் உங்களோட என்னோட மொத்த தர்பார்ல இருக்கிறவங்களோட நேரத்தையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் நீங்க சிறப்பு ஆலோசகனா நியமிச்சிருக்கீங்களே, இவனால ஒரு கோழியை கூட கண்டுபிடிக்க முடியல. மகாராஜா, என்கிட்ட இன்னும் ஒரு அருமையான யோசனை இருக்கு. என்னது அது? இந்த தடவை கோழிகளுக்கு வடை பாயசத்தை வைக்க போறியா? நேரத்தை ஏன் வீணாக்கிக்கிட்டு இருக்க பண்டித ராமகிருஷ்ணா? மகாராஜா, எனக்கு ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு தந்தீங்கன்னா. ஆகட்டும், இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறேன். ஆகட்டும்.
வாசுதேவா, நீ உன் கோழி மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கியோ அதே அளவுக்கு அதுவும் உன் மேல அன்பு வச்சிருக்குல்ல? இல்ல, நீ போய் சொல்றதானே? இல்ல என் ரூபாவதி என் மேல உயிரியே வச்சிருக்கு. அப்ப நிரூபிச்சு காட்ட முடியுமா? என்னன்னு? அதான் ரூபவதி உன் மேல அன்பு வச்சிருக்கா இல்லையாங்கிறத காட்ட முடியுமா? நீ ரூபவதிய கூப்பிட்டு பாரு. ஒருவேளை உன் குரலை கேட்டு அது உன்கிட்ட வந்ததுன்னா நீ அது மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கியோ அதே அளவுக்கு அதுவும் உன் மேல அன்பு வச்சிருக்குங்கிறது நிரூபணம் ஆயிடும். இப்பவே நிரூபிக்கிறேன். வா. பக் 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 பக். ரூபாவதி பக் 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 பக். ரூபாவதி பக் 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 பக். ரூபாவதி. பாத்தீங்கல்ல, என் ரூபாவதி வந்துருச்சு. இப்பவாவது இது என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது என்ன பண்ணிட்டு இருக்கு? முட்டையிடுதுன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, அது தங்க முட்டையிடுது. நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. அதிசயமா இருக்கு கண்ணே. அங்க பாருங்க, அது தங்க முட்டையிடுது. வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. தங்க முட்டைதான். தங்க முட்டையா? இங்க பாத்தீங்களா? நல்லா பாருங்க, நான் தான் சொன்னேன்ல, ரூபாவதி தங்கத்தையே முட்டையா போட்டிருக்கு. அற்புதம் வாசுதேவா, உன்னுடைய கோழி தங்க முட்டையிடுதே. மகாராணி சின்னாதேவி, சொல்லுங்க மகாராஜா. நீங்க வாசுதேவன அவனுடைய கோழி, அதாவது ரூபவதியோட அந்த தங்க முட்டையோட மறுபடியும் அந்த புறத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, உன்னுடைய அறிவு திறனாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் எங்களோட வாசுதேவனுக்கு அவனுடைய ரூபவதி மறுபடியும் கிடைச்சிருச்சு. உனக்கு எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் அது குறைவாதான் இருக்கும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இன்னும் புரியவே இல்லை. முதல்ல நீ எதுக்காக அந்த கோழியை திருடின? மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா உங்களாலதான் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாயிடுச்சு. என்னாலயா? நீங்க சபையில எல்லார் முன்னாடியும் இந்த ரூபவதி தங்க முட்டையிடுற ஒரு கோழின்னு சொல்லி அது உயிருக்கே ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கிட்டீங்க. நீ என்ன சொல்ல வர? மனுஷனுக்கு இயற்கையாவே பேராசை இருக்கும். அப்படி இருக்கிறப்போ தங்க முட்டையிடுற ஒரு கோழி கிடைக்குங்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்போ அந்த ஆசை ரெட்டிப்பாயிடுமே. அரண்மனையில இருக்கிற பலரே இந்த கோழியை திருடி செல்வந்தர்கள் ஆகணும்னு கனவு கண்டாங்க. நீ சொல்றது என்னமோ உண்மைதான் ராமகிருஷ்ணா. என்னையே அறியாம இந்த சின்ன தவறு நடந்துருச்சு. சின்ன தப்பு இல்ல அரசே, என்னோட விஷயத்துல வாழ்வா சாவாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்னங்க? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மகாராஜா, நம்மளோட ராஜ்யத்துல ராமகிருஷ்ண மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களும் இருந்தா நம்ம ராஜ்யத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுல சந்தேகமே இல்ல குருதேவா, சந்தேகமே இல்ல. பண்டிதனே ராமகிருஷ்ணா, சொல்லு, இதுக்கு பரிசா உனக்கு நான் என்ன கொடுக்கணும்? பரிசா நான் கேட்க நினைக்கிறத எல்லார் முன்னிலையிலயும் நான் கேட்க முடியாது மகாராஜா. சரி, அப்படின்னா என் பக்கத்துல வந்து கேளு. இத வந்துட்டேன் அரசே. மகாராஜா, நீங்க பெருந்தன்மையோட ஏதாவது கொடுக்கறதா இருந்தா என்னோட இந்த வேண்டுதலை மட்டும் அங்கீகரிங்க. வாசுதேவரையும் அவரோட கோழியையும் சீக்கிரமா ஊருக்கு அனுப்பிடுங்க, அதுவே போதும் எனக்கு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உண்மையை சொல்ல போனா என்னுடைய ஆசையும் அதுதான். பையனா? அம்மா, அதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. உங்க பையனா? எடுத்துக்கங்க. தடி எடுத்துக்கிட்டு அவரை தூங்க விடாதீங்க. கொரட்டு விட்டு நல்லா தூங்குறாரு. சோம்பேறிக்கு சொந்தமே, கும்பகர்ணனோட தம்பியே, ஒண்ணுத்துக்கும் உதவாத துஷ்டனே, தூங்குறத விட்டு அவனுக்கு ஒரு வேலையே இல்லையா? அதுவும் புடிச்சதுக்கு அப்புறம் யாராவது தூங்குவாங்க? என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன் புருஷன் மேல உனக்கு மரியாதைங்கிறதே கிடையாதா? சத்தம் மட்டும் தான் என்னோடது, சைகை எப்பவும் போல அம்மாவோடது தானே. என்னது?
சோம்பேறி, உருப்படாதவனே, துஷ்டனே. அம்மா அம்மா அம்மா, காலையில இவ்ளோ ஆசீர்வாதங்களா? அப்படி நான் என்னம்மா காரியம் பண்ணிட்டேன்? அதுதானே பிரச்சனையே. நீதான் எதையுமே பண்ண மாட்டேங்கிறியே. சரி, இந்த வீட்லயே ரொம்ப முக்கியமான ஆள் யாரு? உன்னை விட இந்த வீட்ல வேற முக்கியமான ஆள் யார் இருக்காமா? அது என்னமோ உண்மைதான். ஆனா ஊர் மக்களோட பார்வையில இந்த வீட்ல ரொம்ப முக்கியமான ஆளு யாரு? நான் தான். ஹா, ஒருவேளை யாருக்காவது உதவி வேணும்னா அத யார்கிட்ட போய் கேட்கணும்? தெரியலையே. வீட்டு முக்கியமான ஆள் கிட்ட, அதாவது உங்க கிட்டங்க. ஆனா நீங்க தான் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்களே. அடடா, நான் இப்ப அப்படி என்னதான் பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. காலங்காத்தால இப்படி பிரச்சனை பண்ணேன்னு அர்த்தம். சரி சொல்றேன், கேளுங்க. அம்மா கோயில்ல இருந்து வந்துட்டு இருந்தாங்களாம். அப்பதான் அவங்க பெரியவரை பார்த்தாங்களாம். நான் விவசாயம் பண்ண கொஞ்சம் உதவி பண்றீங்களா? ஆனா ஜனங்க அவருக்கு உதவி செய்ய மறுத்துட்டாங்களாம். அவரு ரொம்ப வேதனைப்பட்டாரு. அவரு விவசாயம் பண்றதுக்கு தண்ணி தேவையா இருந்தது. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையாம். அதுவும் அவர் நிலத்துக்கு நிறைய தண்ணி தேவைப்பட்டுதான். இதுல என்ன இருக்கு? வேலைக்கு ஆட்களை வைக்கிறதுக்கான கூலியை கொடுத்தா வேலை நடக்க போகுது. அவர்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல. அப்படிங்களா? அப்ப நாம வேணும்னா அந்த பணத்தை கொடுத்துருவோம். அட, பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? சேச்சா, இல்ல 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 இல்ல. இப்ப என்னதான் பண்ணணுங்கிற நீ? நானே நேரடியா அந்த விவசாய நிலத்துக்கு போய் தண்ணியை பாய்ச்சணுங்கிறியா? எடுத்துக்கங்க. எத? பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பெரியவரோட நிலத்துல போய் தண்ணிய பாய்ச்சுங்க. மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு புண்ணியம் கிடைக்குங்க. நிலத்தை வீணடிக்கிறது ஒன்னும் விளையாட்டு விஷயம் கிடையாது. ஒருவேளை இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா அடுத்த வருஷம் நீங்க எனக்கு புண்ணிய காரியம் செய்ய வேண்டி இருக்கும். புரியுதா? நீங்க எந்த ஒரு வேலைக்கும் லாய்க்கே இல்ல. அம்மா சொல்றாங்க இவங்க அந்த பெரியவருக்கு வாக்கு கொடுத்துட்டாங்களாம். என்னம்மா, நீங்க ஏமா வாக்கு கொடுத்தீங்க? இவர்தான் எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு தெரியும்ல. சரிம்மா சரிம்மா, அடிக்காதம்மா. இரு, நான் போயிடுறேன். இரு. வரும்போது மறக்காம காய்கறி வாங்கிட்டு வாங்க. இந்த கிழவன் நம்மள படாத பாடுபடுத்துறான் கண்ணி. எப்ப மண்டைய போடுவான்னு தெரியல. கடவுளே, அந்த கிழவனை சீக்கிரமா கூப்பிட்டுக்க. ஆண்டவா, எங்களை காப்பாத்து. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். பண்டித ராமகிருஷ்ணா, இந்த பையில ஏதோ விலை மதிக்க முடியாத பொருளை வச்சிருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அதனால தானே இப்ப இதை நீ ரொம்ப பாதுகாப்பா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்க. ஆமாங்க, அது என்னன்னா மகாராஜா எனக்கு பரிசா தங்க நாணயம் கொடுத்திருக்காரு. தங்க நாணயங்களா? கேட்டிட போகுது. மெதுவா பேசுங்க. நான் இத பத்திரமா கொண்டு போய் என் வீட்டுல வைக்க போறேன். அப்படி இருந்தா கூட உன் வீடு இருக்கிறது அந்த பக்கமா? நீ எதுக்காக போற இந்த பக்கமா? அது வந்து நான் உங்ககிட்ட பேசதான் இங்க வந்தேன். ஏன்னா யாராவது ஒரு திருடன் இதை பறிக்க வந்தான்னு வைங்க, அப்போ வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பேர் போன உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவன் ஓடி போயிட மாட்டான். இந்த பைக்குள்ள எத்தனை தங்க நாணயங்கள் இருக்கு தெரியலையேங்க. நான் இன்னும் இதை எண்ணி கூட பார்க்கல. பை நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தங்க நாணயங்கள் அதுல இருக்கு. அப்படின்னா 1-2 தங்க நாணயங்கள் எங்கேயாவது தவறி விழுந்துச்சுன்னா உன்னால கண்டுபிடிக்கவே முடியாதுல்ல? சரியா சொன்னீங்க. சரிங்க, என்ன கிளம்புறேன். பைய வீட்டுல வச்சுட்டு மத்த வேலைகளை கவனிக்கணும்ல. தலைக்கு மேல வேலை இருக்கு. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? போய் மொத்த வேலையும் இருந்தா பாருங்க. இந்த பையன் நாங்களே கொண்டு போய் உங்க வீட்டுல சேர்த்துடுறோம். உண்மையிலேயே எனக்கு உதவி செய்ய வரேங்கிறீங்களா? ஆமா ஆமா, ஒரு மகா பண்டிதனுக்கு இன்னொரு மகா பண்டிதனாலதான் உதவி செய்ய முடியும். பைய கொடுங்க. நன்றிங்க ஐயா, உங்க 2 பேருக்கு ரொம்ப நன்றி. கொடுங்க அந்த பையன் எங்க கிட்ட கொடுங்க. அட, கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கங்க. என்ன கவலைப்படாம கிளம்புங்க. நான் உங்க 2 பேருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இருந்தாலும் 2 பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே போங்க. இத பத்தி நீங்க கவலைப்படாம கிளம்புங்க. இத பத்திரமா நாங்க பாத்துக்கிறோம். சரி, அப்போ நான் கிளம்புறேங்க. கிளம்புங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது நிச்சயமா உன் வீட்டுக்கு போய் சேரும்.
ஆனா இதுல இருந்து எத்தனை தங்க நாணயங்கள் காணாம போயிடுன்னு உங்களுக்கு நாங்க காட்டவே மாட்டோமே. நீ வாடா கண்ணி. நீ போடா மணி. தங்க கிடைச்ச உடனே கைய ஓடல கால ஓடல ஓடுதல மணி. டேய் கண்ணி, இப்ப இந்த பையில இருந்து சில தங்க நாணயங்களை நாம எடுத்து வச்சுக்கலாம். சரி சொல்றத கேளு. முதல்ல நம்மள யாராவது பாத்துக்கிட்டு இருக்காங்களான்னு ஆராய்ஞ்சு நம்ம பார்க்கணும். யாரும் பார்க்கல மணி. தங்க நாணயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சீக்கிரமா பணக்காரலாம் ஆக போறோம். ஆமா, என்னாச்சு இந்த பையன் திறக்கவே மாட்டேங்குது? திறக்கிற இருடா, ஏன் அவசரப்படுற? இந்த திருடனை யாராவது பிடிச்சு கொடுங்க. என்ன ஓட்ட ஓடுறா? யாராவது திருடனை பிடிங்க. வாங்க வாங்க, திருட திருட, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. டேய் நில்லுடா, டேய் திருட்டு பயலே, விடாத விடாத. அட பாவி திருடா, எங்க தங்க நாணயங்கள் போச்சு. உங்க தங்க நாணயங்கள கிணற்றுக்குள்ள போட்டுட்டான். இல்ல இல்ல, அதுக்கு எங்களோட பையன் இல்ல. ஆனா என்னது உங்க பையன் இல்லையா? அப்ப வேற யார்கிட்டயாவது திருடிட்டானா? இல்லவே இல்ல. டேய் சீக்கிரம் இந்த கிணத்துக்குள்ள இருந்து தங்க நாணயங்களை எடுத்தே ஆகணும். எங்க தங்கம் எங்க? இங்க இல்ல. ஏடா நம்மளோட இவனுக்கு ஆர்வமா இருக்கானுங்க. வர வர நம்ம ஊருக்காரங்க ஏதா இதெல்லாம் ஆயிட்டாங்க கண்ணி. இல்லடா மண்ணி, ஆளாளுக்கு இறக்குறாங்க தண்ணிய. உங்க நிலத்துல நீர் பாய்ச்சியாச்சுல? ஆமா, ரொம்ப நன்றி. நான் கெஞ்சி கேட்டப்போ எனக்கு யாருமே உதவிக்குன்னு வரல. பெரியவரே, சில நேரங்கள்ல சில பேரை வேற வழியில தான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அப்படின்னா எது எப்படி இருந்தாலும் இதுதான் உண்மை. ஒருத்தருக்கு லாபம் இல்லாம இன்னொருத்தருக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. தங்க நாணயம் கிணத்துல விழுந்திருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் மாறி மாறி தண்ணியை இறைச்சு இப்போ உங்க நிலத்துக்கே நீர் பாய்ச்சிட்டாங்க. எங்க சொல்றது உண்மைதான் தம்பி. தாத்தா, இப்பெல்லாம் பணம்னு சொன்னா பணம் கூட வாய புழக்குதுன்னா பாருங்களேன். அப்ப சரி, நான் புறப்படுறேங்க. அப்புறமா பார்க்கலாம். நல்லா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எழுந்திருங்க ரெண்டு பேரும். நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அல்பமான ஆளுங்க. உங்க முன்னாடி நாங்க ஒரு சின்ன எறும்புக்கு சமம். உங்க கால் தூசிக்கு சமம். உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு அருகதை இல்ல. நாங்க எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டோம். தெரியும் தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா என்னதான் நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நாங்க ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டோம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. எங்களை மன்னிச்சிடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. தப்பு பண்ணிட்டீங்களா? என்ன தப்பு? எனக்கு ஒண்ணும் புரியலையேங்க. நீங்க கொடுத்த பைய ஒரு திருட எங்க கிட்ட இருந்து பிடிக்கிட்டு ஓடிட்டா. அது மட்டும் இல்லாம அவன் அதை தூக்கி கிணத்துல வீசிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த திருட ஒரு போர்வையும் போட்டிருந்தா. அது கூட உங்க கையில இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த திருடனோட உடல் அமைப்பு கூட உங்க உடம்பு மாதிரியே இருந்துச்சு. அவனை பிடிக்க நாங்க ரொம்ப பாடுபட்டோம், முடியல. அந்த பையும் போச்சு. என்னது பையா? எந்த பையி? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எதை தேடி போனீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்க. கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? நீங்க எங்களுக்கு ஒரு பைய கொடுத்தீங்களே. இல்லையே. அந்த பையில தங்க நாணயங்கள் இருந்துச்சு, அதுவும் உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லையே. இல்லங்க, மகாராஜா உங்களுக்கு பரிசா கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, அந்த பைய பத்தி தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது கூட ஞாபகத்துல இல்லையா? இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையே.
ஓஹோ, புரிஞ்சு போச்சு. நீங்க 2 பேருமே என்கிட்ட விளையாடுறீங்க இல்லையா? இப்படியே வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். நாங்க 2 பேரும் உங்ககிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தோம் இல்ல? ஆமா, காலையில இருந்து விளையாடுறதுக்கு யாருமே கிடைக்கலையா, அதான் எப்படி விளையாடிக்கிட்டு இருக்கோம். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க குருஜி கூட ஏதோ ஒரு வேலையா வெளியூருக்கு போயிருக்காரு. அதான் அவரு கூட விளையாடுற மாதிரி நாங்க உங்ககிட்டயும் விளையாடிட்டோம். சரியாதான் சொல்ற மணி. நாங்க எந்த பையையும் பார்த்தது கிடையாது. எங்களுக்கு அது தேவையில்லாத வேலையும் கூட. என்ன மணி, சரிதானே? சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, நாங்க கிளம்புறோம். வரட்டுமா? வர வேண்டாம், அப்படியே போயிடுங்க. போங்க. சந்தோஷம். இந்த பண்டித ராமகிருஷ்ணனுக்கு என்னதான் ஆச்சு? இன்னைக்கு இவன் ரொம்ப விசித்திரமா தான் நடந்துகிட்டு இருக்கான். இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னு பார்த்தனா, அவன் சொந்த வீட்டோட விலாசத்தை மறந்து அவன் தெருவுல சுத்திக்கிட்டு இருக்கான். பாத்தியா மணி? ஏதோ நடந்திருக்கு. நான் அந்த பெரியவருக்கு உதவி செஞ்சுட்டேங்கிற விஷயம் மட்டும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சந்தோஷத்துல அடுத்த 2-3 நாளைக்கு எனக்கு எந்த விதமான வேலையுமே கொடுக்க மாட்டாங்க. சாரதா, ஓ சாரதா, தாய் கூடமே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டீங்களா? காய்கறி எங்க வாங்கிட்டு வர சொன்னல? காய்கறியா? அதான் நீங்க கிளம்பும் போதே கத்தி சொன்னல, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு. என்கிட்ட சொன்னியா? எப்போ சொன்ன சாரதா? அம்மா, நீ சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு வந்துட்டேம்மா. வேலையா? என்ன வேலை? நீங்க 2 பேரும் தானே சொன்னீங்க அந்த தாத்தாவுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்கன்னு. அதுக்கு நான் மட்டும் இல்ல, என் கூட சேர்ந்து இந்த மொத்த கிராமமும் ஏன் கனிமணியும் கூட அவர் நிலத்துல தண்ணி பாய்ச்சணும். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா காய்கறி எங்க? காய்கறி வாங்க நான் மறந்து போயிட்டேன். நீங்க ஒரு வேலைக்கும் லைக் கிடையாது. உங்ககிட்ட என்ன சொன்னாலும் அது வீணாதான் போகும். இப்போ நானே போக வேண்டியதாயிடுச்சு. சாரதா, நீ போக வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கான். இல்லனா காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? ஓ சுப்பலட்சுமி தேவி. சுப்பலட்சுமி இல்ல சுபலட்சுமி. கேட்டியம்மா? சுபலட்சுமி தேவி, இது எங்க குடும்ப சமாச்சாரம். இதுல நீங்க உங்க மூக்கு நுழைக்க வேண்டாம். இது ஒண்ணு குடும்ப பிரச்சனை கிடையாது. எல்லார் வீட்லயும் ஆம்பளைங்க இப்படிதான் இருக்காங்க. இது பொதுவான பிரச்சனை தான். உங்க வீட்டுல வேணும்னா அப்படிப்பட்ட ஆம்பளைங்க இருக்கலாங்க. ஆனா நான் ரொம்ப பொறுப்பானவன், கடமையை மீறாம லட்சியத்தோட வாழ்றவன் தான். எடுத்துக்கோங்க. எதை எடுக்கணும்? குடும்பத்தோட பொறுப்பை எடுத்துக்கிட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. இந்த ஒரு வேலைக்கே எனக்கு உடம்பெல்லாம் சோர்ந்து போச்சு. என்னால வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. அம்மா, சரி சரி, கொந்தளிக்காத. போறேன் 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 போறேன். என்னடா என்னடா குருஜி, உங்க பிரியமான சிஷ்யர்கள் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தியோட இங்க நாங்க வந்திருக்கோம் தெரியுமா? முட்டாளுங்களா, என்ன செய்தின்னு சொல்லுங்க. சும்மா நாச்சுக்க சொல்லிடுவோமா குருஜி? முதல்ல எங்களுக்கு என்ன பரிசு தரேன்னு நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறமா விஷயம் என்னன்னு நாங்க சொல்றோம். என்ன? ஒருவேளை வருணமாலாவை ஏதாவது காட்டு மிருகம் கடிச்சு முழுங்கிடுச்சா? இல்ல 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 குருஜி, இது அதை விட சந்தோஷமான ரொம்ப முக்கியமான செய்தி. ஒருவேளை சௌதாமணி தேவி அவங்க ஊர்ல இருக்கிற அழகான 3 தங்கச்சிங்களையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காளா? தலையில முடியலாத குருஜி, இந்த விஷயம் எல்லாமே நாங்க செஞ்சிருக்கிற காரியத்துக்கு முன்னாடி நிக்காம ஓடிடும். அப்படின்னா பண்டித ராமகிருஷ்ணன் மகாராஜா தர்பார்ல இருந்து வெளியே துரத்திட்டாரா? அதெல்லாம் இல்ல குருஜி. ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க? இங்க பாருங்க குருஜி, நாங்க கொண்டு வந்திருக்கிற செய்தி பண்டித ராமகிருஷ்ணனுக்கு சம்பந்தமான ஒண்ணுதான். நிஜமாவா சொல்றீங்க? சீக்கிரம் சொல்லுங்கடா. என்ன 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 விஷயம் அது? குருஜி, நாங்க எந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? அது மூலமா அந்த பண்டித ராமகிருஷ்ணனை அரசவையிலிருந்து நீங்க இறக்கமே இல்லாம துரத்துறதுல நீங்க ஒரு பெரிய மகத்தான வெற்றி அடைய போறீங்க குருஜி. பண்டித ராமகிருஷ்ணன் தர்பார்ல இருந்து வெளியே போயிடுவானா? சீக்கிரம் சொல்லுங்கடா, அந்த சந்தோஷமான விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்கடா. குருஜி, நாங்க பண்டித ராமகிருஷ்ணனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறைய கண்டுபிடிச்சிருக்கோம். குருஜி, பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட இருக்கிற இந்த குறைய வச்சு நீங்க அவனை ஆட்டி படைக்கலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் அவன் மேல நீங்க வச்சிருக்கிற வஞ்சகத்தை இது வழியா தீர்த்துக்கலாம். கொஞ்சம் கிட்ட வாங்கல. கூப்பிடாருப்படா. உருப்படாதவன புதிர் போடாம விஷயத்த சொல்ல போறீங்களா இல்லையா? என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்கடா. இப்ப நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கீங்க. சொல்லு சொல்லு. அது குருஜி,
உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? நீங்க தானே எங்க 2 பேர்கிட்டயும் ஒரு பைய கொடுத்தீங்க. அந்த பையில தங்க நாணயங்கள் இருக்கிறதா சொன்னீங்களே, அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்லையே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்பனா பரிசு கொடுங்க குருஜி. இந்தா. பித்தளை நாணயம்மா. குருஜி ஒரே நாணயம் தானா? உங்களுக்கு இதுவே அதிகண்டா. அப்படின்னா குருஜி நாங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தியெல்லாம் சொல்லியிருக்கோம். நீங்க எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்களை முட்டாளாக்கி இருக்கான். இருந்தாலும் நீங்க 2 பேரும் பண்டிதர் ராமகிருஷ்ணன் விஷயத்துல எனக்கு ஒரு யோசனை வரா மாதிரி செஞ்சிருக்கீங்க. அது என்ன யோசனை கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுக்கு சொல்லுங்கல. நாம மட்டும் அரசவையில பண்டிதன் ராமகிருஷ்ணனோட நினைவாற்றல் போயிடுச்சுன்னு நிரூபிச்சிட்டோம்னா அப்புறம் மகாராஜாவே அரசவையில இருந்து ராமகிருஷ்ணனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவார். இப்போ நான் சொல்ற விஷயத்த நீங்க செஞ்சாகணும். நான் இன்னும் உங்களுக்கு நிறைய பித்தளை காசுகளை கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனை தர்பார்ல இருந்து வெளியே துரத்தியே தீருவேன். பண்டித ராமகிருஷ்ணா. மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! 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 பண்டிதன் ராமகிருஷ்ணன் தர்பார்ல இல்லையே, என்ன காரணம்? மகாராஜா இன்னைக்கு தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் தினமும் அரசவைக்கு ஏன் தாமதமா வராங்கிறது தெரிஞ்சது. அவன் ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கான் மகாராஜா. உங்களையும் என்னையும் இந்த அரசவையும் மொத்த ராஜ்யத்தையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். குருதேவா, எனக்கு எதுவுமே புரியல. பண்டிதன் ராமகிருஷ்ணன் என்ன ஏமாத்துறான்? என்னால நம்ப முடியல. மகாராஜா, இதுல ராமகிருஷ்ணனோட தப்பு எதுவுமே இல்ல. அந்த வியாதி அப்படிப்பட்டது மகாராஜா. வியாதியா? என்ன வியாதி குருதேவா? மறதி வியாதி மகாராஜா. ஆமா, நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு மறக்கக்கூடிய ஒரு வியாதி வந்திருக்கு. மறக்கிற வியாதியா? என்ன சொல்றீங்க குருதேவா? மகாராஜா, ஒருவேளை நான் சொல்றத நீங்க நம்பலன்னா என்னோட பிரிய சிஷ்யர்களான கனிமணி கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க. நேத்து பட்ட பகல்ல நடு சாலையில வச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணன் இவங்களுக்கு தங்க நாணயம் நிறைஞ்ச பைய கொடுத்திருக்கான். அப்புறம் மறந்துட்டான். தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பையா? ஆமா மகாராஜா, அந்த பைய நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு பரிசா கொடுத்திருக்கீங்க. நானா? ஆனா குருதேவா, நான் ராமகிருஷ்ணனுக்கு தங்க நாணயம் நிறைஞ்ச ஒரு பைய பரிசா கொடுத்ததா ஞாபகமே இல்லையே. ஆனா மகாராஜா, நீங்க தான் அந்த பண்டிதர் ராமனுக்கு அந்த பைய கொடுத்ததா அவன் எங்க கிட்ட சொன்னானே. மகாராஜா, ஒருவேளை நீங்க கொடுத்தத நீங்க மறந்திருக்கலாம் இல்லையா? நீங்க தான் வள்ளலாச்சே, தர்ம பிரபு. தினமும் யாரையாவது பார்த்து அவங்கள பாராட்டி அவங்களுக்கு பரிசும் கொடுத்துடுறீங்களே. உங்களை மாதிரி ஒரு பெரிய தான பிரபுவுக்கு இந்த சின்ன விஷயம்லாம் எங்க இருந்து ஞாபகம் இருக்க போகுது? அதென்னமோ உண்மைதான் குருதேவா. ஆமா மகாராஜா. ஆனா பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு திடீர்னு இந்த வியாதி எப்படி வந்ததுங்கிறதா எனக்கு புரியல. இது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு மகாராஜா, ஆனா யாருக்கும் தெரியல, அவ்வளவுதான். நீங்களே பாக்குறீங்கல்ல, தினமும் அரசவைக்கு ராமகிருஷ்ணன் தாமதமா தான் வரான். அதுக்கு காரணம் அவன் வர வழிய மறந்து கூட போயிருக்கலாம் இல்லையா? குருதேவா, நீங்க எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஆகட்டும் மகாராஜா. அதாவது மகாராஜா, நேத்து ராமகிருஷ்ணன் நடு சாலையில தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பைய கனிமணி கிட்ட கொடுத்திருக்கான். அத பத்திரமா வீட்டுல கொண்டு போய் கொடுக்க சொல்லிருக்கான். யார் வீட்டுல? உங்க வீட்லயா? எங்க வீட்டுல இல்ல மகாராஜா. நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கலையே. ராமகிருஷ்ணன் வீட்டுல கொண்டு போய் கொடுக்க சொல்லிருக்கான். ஆனா இந்த கனிமணி என்னோட சிஷ்யர்களாச்சே, நேரம் காலம் பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நான் கத்து கொடுத்திருக்கேன். ஆமா, கத்து கொடுத்திருக்காரு.
அதனால பண்டித ராமகிருஷ்ணனுக்கு உதவி செய்யறதுக்காக அந்த பைய வாங்கிக்கிட்டு அத பண்டித ராமகிருஷ்ண வீட்டுல கொடுக்கறதுக்காக அங்க இருந்து கிளம்பிருக்காங்க. ஆனா நடு வழியில ஒருத்தன் அந்த பைய இவங்க கிட்ட இருந்து பறிச்சு கொண்டு போய் கிணத்துல போட்டிருக்கான். காவல் அதிகாரி சொல்லுங்க மகாராஜா. நம்ம நாட்டுல திருட்டு நடந்துகிட்டு இருக்கா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இத பத்தி யாருமே தகவலோ இல்ல புகாரோ கொடுக்கலையே மகாராஜா. நீங்க எச்சரிக்கையா இருந்தா தானே இப்படி எல்லாம் நடக்குதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். நான் சொல்றது உண்மை மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணன் நடந்த இந்த சம்பவத்தை பத்தி என்கிட்ட எந்த புகாரும் கொடுக்கலையே மகாராஜா. எப்படி கொடுக்க முடியும்? எப்படி? வியாதி மகாராஜா, வியாதி. மகாராஜா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே நம்ம சிப்பாய்களை அனுப்பி அந்த கிணத்துல குதிச்சு அந்த பைய மீட்டு கொண்டு வர சொல்றேன். மகாராஜா, இப்ப கேள்வி தங்க நாணயங்கள் நிறைஞ்ச அந்த பைய பத்தி இல்ல. இப்ப நாம முக்கியமா பண்டிதர் ராமகிருஷ்ணனோட வியாதியை பத்தி பேசணும். ஆமா ஆமா குருதேவா, அதாவது நான் அத பத்தி தான் பேச வந்தேன். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அப்புறம் கனிமணியும் நடந்த சம்பவத்தை பத்தி பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்ல போனப்போ அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லங்கிறான். தங்க நாணயங்கள் இருந்த பைய கனிமணி கிட்ட கொடுத்த விஷயத்தையும் மறந்துட்டான். உண்மையிலேயே பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கிறது இல்லையா? ஆமா மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் ஆச்சாரியாரே. ஓ, பரவாயில்லையே. எனக்கு வணக்கம் சொல்லி மரியாதை கொடுக்கணுங்கிற ஞாபகம் கூட உனக்கு இருக்கா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க ஆச்சாரியரே? உங்களை கௌரவிக்க வேண்டாமா? உங்களுக்கு வணக்கம் செலுத்தாம இருக்கிறதா அது பெரிய குற்றமாச்சே. நாங்க இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் பண்டித ராமகிருஷ்ணா. இதுவும் புதுசு கிடையாது. பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. சரி, முதல்ல நீ ஒரு விஷயத்த சொல்லு. நீ அரசவைக்கு மறுபடியும் ஏன் தாமதமா வந்த? அது என்ன ஆச்சாரியாரே, இதையே யோசிச்சுக்கிட்டே போனதுனால நம்ம மாளிகையை தாண்டி ரொம்ப தூரம் போனதே எனக்கு தெரியல. நான் பாட்டு போய்கிட்டே இருந்தேன். கேட்டீங்களா மகாராஜா? கேட்டீங்கல்ல? இனிமே நீங்க தான் புரிஞ்சுக்கணும். பிரச்சனை பெருசுதான் போல இருக்கே குருதேவா. இதுல இவன் தப்பு எதுவும் இல்ல மகாராஜா. இந்த வியாதியே அப்படித்தான். வியாதியா? என்ன வியாதி? மகாராஜா, பண்டிதன் ராமகிருஷ்ணன் நம்ம அரசவையோட சிறப்பு ஆலோசகர் பதவியில இருக்கான். இது ரொம்ப முக்கியமான விசேஷமான பதவியும் கூட. ஒருவேளை இந்த நாட்டோட ஒரு முக்கியமான கடமையை இவன் செய்யாம மறந்துட்டாலோ இல்ல தவறான அறிவுரையை சொன்னாலோ இவனோட இந்த ஞாபக மறதியால நம்ம நாட்டுக்கே ஆபத்து வரலாம். மகாராஜா, எனக்கு ஞாபகம் மறதியா? இல்ல இல்ல இல்ல, இது உண்மை கிடையாது. நான் பூரண ஆரோக்கியமா தான் இருக்கேன். வேணும்னா நீங்க சோதனை பண்ணி பாருங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, முதல்ல நான் உன்கிட்ட கொடுத்த தங்க நாணயங்கள் நிறைஞ்ச அந்த பை எங்க இருக்குன்னு சொல்லு. தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பையா? எந்த பை மகாராஜா? நீங்க அப்படி எதுவுமே கொடுக்கலையே. பாத்தீங்களா மகாராஜா? நீங்களே பாருங்க, உங்க காதாலையும் கேட்டீங்க. நீங்க சொன்னது பொய்ன்னு சொல்ற அளவுக்கு இவனோட வியாதி முத்தி போயிருக்கு. இவனுக்கு எல்லா விஷயமும் மறந்து போயிடுச்சு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ கனிமணி கிட்ட கொடுத்துட்டு மறந்து போயிட்டியே அந்த தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பைய பத்தி தான் நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன். கனிமணிக்கு நான் எப்ப கொடுத்தேன்? மகாராஜா, நினைவுக்கு வந்துருச்சு. நீங்க எனக்கு தங்க நாணயங்கள் நிறைஞ்ச ஒரு பைய பரிசா கொடுத்தீங்க இல்லையா? அப்போ நான் அத கனிமணி கிட்ட கொடுத்தேன். அப்போ ஒரு திருடா அதை பறிச்சுக்கிட்டு போயிட்டானா. ஞாபகம் வந்துருச்சு. பாத்தீங்களா மகாராஜா? ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. சரி, இந்த விஷயத்த சொல்லு. இந்த வியாதி இருக்கிற ரகசியத்தை எவ்வளவு நாளா மறைச்சுக்கிட்டு இருக்க? ரகசியமா? என்ன ரகசியத்தை பத்தி சொல்றீங்க? உனக்கு ஞாபக மறதி இருக்குங்கிற ரகசியம் தான். ஆச்சாரியாரே, நான் உண்மையதான் சொல்றேன். மகாராஜா, எனக்கு எந்த வித வியாதியும் இல்ல. நான் பூரண குணத்தோட ஆரோக்கியமா இருக்கேன். வணக்கம் மகாராஜா. வணக்கம் தேவி. நீ இங்க ராஜ தர்பார்ல என்ன பண்ற? என்ன விஷயமா வந்திருக்கம்மா? சாரதா தேவி, உங்களுக்கு அரசவையில என்ன வேலை? சாரதா, நீ எதுக்கு அரசவைக்கு வந்திருக்க? அட, இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு. நீங்க பிரசாதத்தை மறந்துட்டீங்க. கேட்டீங்களா மகாராஜா? கேட்டீங்களா?
இந்த தட்டு உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? நீங்க இப்பெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுறீங்கங்க. என்னாச்சு உங்களுக்கு? அன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன், அதையும் மறந்தீங்க. என்ன கிண்ணத்தை கையில வச்சுக்கிட்டு அங்கேயும் தேடிட்டு இருப்பீங்க. ஐயோ, அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம். நீ முதல்ல இந்த இடத்தை விட்டு இன்னைக்கு பிரசாதத்தையும் மறந்துட்டீங்க. கனிமணி தான் வீட்டுக்கு வந்து இந்த பிரசாதத்தை கொண்டு போய் மகாராஜாக்கே கொடுங்கன்னு சொன்னாங்க. எங்க குருஜி ஒரு அற்புதமான பூஜை பண்ணிருக்காரு. அதோட பிரசாதம் தான் இதுல இருக்கு. அப்படியா விஷயம்? உங்க குருஜிக்கு தாராள மனசு. நான் அவருக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க. நன்றியா? அத மகாராஜாவே சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுவாரு? இல்ல, இந்த பிரசாதம் உங்களுக்காக இல்ல, நம்ம மகாராஜாவுக்காக. இது மகாராஜாவுக்கு கொடுக்க வேண்டியதுனா இதை இதுக்காக நீங்க ஏன் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க? அவர்கிட்ட கொண்டு போலாமே. இந்த பிரசாதத்தை நீங்க தான் அரசபைக்கு எடுத்துட்டு போனோன்னு எங்க குருஜி உத்தரவு போட்டிருக்காரு. சரிங்க, இப்படி வச்சிருங்களேன். சாரதா, ஏற்கனவே தாமதமா கிளம்பிக்கிட்டு இருக்க. நீ அந்த பலகாரத்தை கொண்டு வாயா. உடனே கொண்டு வரேன். ஏன்பா நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல சாப்பிட்டு எங்க போனானுங்க விடுங்க? பிரசாத தட்டி எங்க போச்சு? ஞாபகம் வரதுன்னு நினைக்கிறேன். இந்தாங்க, நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் இதை வந்துடுறேன். சாரதா, அரசவைக்கு போக தாமதம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு. அட, மகாராஜாக்கு கொடுக்க வேண்டியதை மறந்து வச்சுட்டு போயிட்டாரே. இவருக்கு ஞாபகம் மறதி அதிகமாயிட்டே போகுது. ஆமா, அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா சாரதா, கேட்டீங்களா மகாராஜா? இது மறதியோட உச்சக்கட்டம். இவனுக்கு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு மகாராஜா. ஐயோ இல்ல குருதேவா, இவ்வளவு சாட்சியங்கள் இருந்தும் நீ ஒத்துக்க மாட்டேங்கிறல்ல? ஆச்சாரியாரே, இது ஒரு சாதாரணமான விஷயம். சின்ன சின்ன விஷயங்களை மறக்கிறது எல்லா மனுஷனுக்கும் சகஜம் தானே. நீங்க இதுக்காக இது ஒன்னும் சின்ன விஷயம் கிடையாது பண்டித ராமகிருஷ்ணா. உனக்கு வந்திருக்கிற வியாதி ரொம்பவே முத்தி போயிருக்கு. இதனால ராஜ்யத்துக்கே பெரிய ஆபத்து. ராஜ்யத்துக்கு ஆபத்தா? என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? கேட்டீங்களா மகாராஜா? நான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னதை கூட இவன் மறந்து போயிட்டான். ஐயோ மகாராஜா, இவரு திருச்சி பேசுறாரு. நான் சொல்ல மகாராஜா, இவன் நம்ம தர்பார்ல சிறப்பு ஆலோசகருங்கிற பதவியில உட்கார்ந்திருக்கான். நம்ம நாட்டுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும். அத பத்தி நீங்க பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்லி அவனோட ஆலோசனைகளை கேட்பீங்க. யோசிச்சு பாருங்க, இவன் அந்த பிரச்சனையோட முக்கியத்துவத்தை மறந்துட்டான்னா நம்ம ராஜ்யத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படும். மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா பண்டித ராமகிருஷ்ணாவை கொஞ்ச நாளைக்கு சிறப்பு ஆலோசகம் பதவியில இருந்து விலக்கி வைக்கணும்னு தோணுது. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த நிலைமையில இவனோட மூளைக்கு அதிகமா அழுத்தம் கொடுக்க கூடாது. அழுத்தம் குறைவா இருந்தா தான் இவனோட ஞாபகத்துக்கு பிரச்சனை வராது. சரியா சொன்னீங்க குருதேவா. இல்ல இல்ல மகாராஜா, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. மகாராஜாவையே எதிர்த்து பேசுறியா? ராஜத்ரோகி. ராஜகுருவே, நீங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெருசாக்குறீங்கன்னு தான் சொல்ல வரேன். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு வியாதியே கிடையாது. இது எனக்கு தேவையில்லாத ஒரு வீண் பழி. மகாராஜா, ஒரு குற்றவாளி தான் குற்றம் செய்யலன்னு எப்படி வாதாடுவானோ அதே மாதிரி தான் ஒரு வியாதிக்காரன் தனக்கு அந்த வியாதியே இல்லன்னு சொல்லுவான். பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, நீ கொஞ்ச நாளைக்கு ஓய்வுல இருக்க போற. நல்ல ஓய்விடு. நீ கூடிய சீக்கிரமே குணமடையணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இன்னைக்கே நீ அந்த வைத்தியரை சந்திச்சு உன்னோட ஆரோக்கியத்தை கவனி. இந்த மாதிரி வியாதிகளை குணப்படுத்துற ஒரு சிறந்த வைத்தியரை எனக்கு தெரியும். மந்திரியாரே. மகாராஜா, நீங்க வைத்தியருக்கு தகவல் அனுப்புங்க. உத்தரவு மகாராஜா. என்னங்க நடக்குதுங்க? நான் வந்து தப்பா எதுவும் சொல்லிடலையே. அப்படி எதுவும் இல்லைங்க. உங்க தயவால அரசவையில இருந்து எனக்கு ஓய்வு கொடுக்கறாங்க. சரி, எடுத்துக்கங்க. அப்படிங்களா? வீட்டுக்கு வாங்க, அங்க வச்சு உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன். இப்போ நீ எதை எடுக்க சொன்ன? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. மந்திரியாரே, இன்னைக்கு அரசவை செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாம். சரி மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
நீ இந்த இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிளம்பு கிளம்பு, போய் நல்லா ஓய்வெடுத்துக்க. என்ன இப்படி ஆயிடுச்சு ராமா? இந்த தாத்தாச்சாரியார் அரசவையில இருந்து வெளியேற்றுற விஷயத்துல வெற்றி அடைஞ்சிட்டார் போல இருக்கு. இந்தாங்க, பாதாம் பால் சாப்பிடுங்க. பாலா? இந்த நேரத்திலயா? இத குடிச்சா ஞாபக சக்தி வளரும். என் ஞாபக சக்தி சிறப்பா தான் இருக்கு. திரும்பவும் அதை பத்தி பேசி என் சினத்துக்கு சின்ன பண்ண மாட்டாத. எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்க மாட்டேன், நீ எடுத்துட்டு போயிடு. உங்களை இல்ல, நான் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா தடி எடுத்துக்கோங்க, இல்லன்னா இவரு கேட்க மாட்டாரு. ஒழுங்கா பாலை குடிக்க சொல்லுங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. இவ்ளோ திட்டுகளை வாங்கியும் இவ்ளோ அடிகளை வாங்கியும் இவருக்கு கொஞ்சம் கூட சொரணையே வரலையே. இப்பதான் தெரியுது இதெல்லாம் இவரோட ஞாபக மருதியோட வேலைதான்னு. ஐயோ, எனக்கு ஞாபக மருதி எல்லாம் கிடையாதுமா. நம்ம நன்றி சொல்ல வேண்டியது தாத்தாச்சாரியாருக்கு தான். அவரால தான் இவரோட ஞாபக மருதி பத்தியே தெரிய வந்தது. நான் அவரு ரொம்ப கெட்டவரு மோசமானவர்னு நினைச்சா அவரு நல்லதான் பண்ணிருக்காரு. இப்போ வியாதி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல, இப்போ வைத்தியம் பண்ணிதான் ஆகணும். போதும், நிறுத்துமா. நானும் உங்களை ரொம்ப திட்டிட்டேங்க. உங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறது எனக்கு தெரியாதுல்ல. அந்த தாத்தாச்சாரியாருக்கு கோடி புண்ணியம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.